கிரிப்டோ மற்றும் டிஜிட்டல் கரன்சி புதிய பணத்தின் உலகம். வெல்கம் டு அரிமா மீடியா. கிரிப்டோ கரன்சி என்பது இணையத்தின் மூலம் இயங்கும் மின் நாணய வடிவம். இதற்கு எந்த அரசு அல்லது வங்கியும் நேரடி கட்டுப்பாடு இல்லை. பிளாக்செயின் எனப்படும் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இது செயல்படுகிறது. பிளாக்செயின் அனைத்து பரிவர்த்தனைகளையும் பாதுகாப்பாக பதிவு செய்கிறது. பிட்காயின் உலகின் முதல் மற்றும் மிக பிரபலமான கிரிப்டோகரன்சி. கிரிப்டோகரன்சியின் மதிப்பு சந்தை தேவையின் அடிப்படையில் மாறும். சிலர் இதை முதலீடாகவும் சிலர் பரிவர்த்தனை பணமாகவும் பயன்படுத்துகிறார்கள். கிரிப்டோ வாலெட்டுகள் நம் டிஜிட்டல் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகின்றன. இந்திய அரசு டிஜிட்டல் ரூபாய் எனும் புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது முழுமையாக இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் செயல்படும். டிஜிட்டல் ரூபாய் ஆன்லைனில் பண பரிமாற்றத்தை மேலும் எளிதாக்கும். இது நாட்டின் நிதி அமைப்பை நவீனமாக மாற்றும் முயற்சியாகும். டிஜிட்டல் கரன்சி மூலம் காகித பணத்தின் பயன்பாடு குறையும். கிரிப்டோ மற்றும் டிஜிட்டல் ரூபாய் இரண்டும் மின் நாணயங்கள் என்றாலும் வேறுபாடுகள் உள்ளன. கிரிப்டோ தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் டிஜிட்டல் ரூபாய் அரசு மற்றும் வங்கிகளால் வெளியிடப்படுகிறது. எதிர்காலத்தில் நமது பொருளாதாரம் முழுவதும் டிஜிட்டல் வடிவத்துக்கு மாறும் வாய்ப்பு உள்ளது. கிரிப்டோ மற்றும் டிஜிட்டல் ரூபாய் நிதி உலகத்தின் புதிய அத்தியாயத்தை திறக்கின்றன. கிரிப்டோவின் முக்கிய பலம் அதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. உலகம் முழுவதும் நிறுவனங்கள் கிரிப்டோவை ஏற்றுக்கொண்டு வணிகத்தில் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. டிஜிட்டல் ரூபாய் மூலம் அரசு நிதி பரிவர்த்தனைகளை வேகமாக கண்காணிக்க முடியும். கிரிப்டோவும் டிஜிட்டல் கரன்சியும் சேர்ந்து எதிர்கால பொருளாதாரத்தின் இரு சக்கரங்களாக விளங்கும். இவை மனிதர்களின் நிதி சுதந்திரத்தையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் ஒருசேர உயர்த்தும் புதிய பாதையை உருவாக்குகின்றன. இதுபோன்ற நவீன நிதி தகவல்களை தெரிந்து கொள்ள அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.